Good morning students. Today we are going to learn unit number 4 assignment problem. So இந்த யூனிட் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு கேம் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு பேசிக்காக கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்ப்போம். சப்போஸ் தேர் ஆர் m jobs to be done by n machines. m jobs n machines இருக்குது. ஸோ let Cij be the cost incurred job I is processed by a machine j. The problem is to determine the assignment of jobs to machines such that only one job is assigned to one machine. Overall cost is minimum. This problem is known as assignment problem. Okay, so assignment problemத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு மெஷின் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த மெஷினுக்கு ஒரே ஒரு ஜாபு மட்டும்தான் கொடுக்கணும். சரியா? மோர் தேன் ஒன் ஜாப்ஸ் வந்து ஒரு மெஷினுக்கு கொடுக்க முடியாது. ஸோ கடைசியில் நம்ம ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதுகிறப்போ ஒரு மெஷினுக்கு ஒரு ஜாப்னு சொல்லிட்டு அசைன் பண்ணி எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட அசைன்மெண்ட் ப்ராப்ளம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நமக்கு அல்காரிதம் கொடுத்துருக்குறோம். மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலேஷன் எப்படி இருக்கும், அப்புறம் வந்து அதோட வேல்யூஸ் வந்து எப்படி நம்ம கொடுத்துக்கணும், அப்புறம் இதை வந்து ஹங்கேரியன் மெத்தட் டு சால்வ் அசைன்மெண்ட் ப்ராப்ளம் எப்படி வந்து அசைன் பண்ணிக்கணும். ஸோ எல்லாமே வந்து இதில் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 எல்லாமே ஸ்டெப் 6 ஸ்டெப் 7 ஸ்டெப் 8 வரைக்கும் கொடுத்துருக்குறோம். சரியா? ஸோ இது ஜஸ்ட்டு வந்து நீ ரீட் பண்ணி வச்சுக்கோ. நான் வந்து ப்ராப்ளம்ஸில் இது எல்லாமே நான் சொல்லிடுவேன். ஸோ அப்போ உனக்கு புரியும் ஈஸியாக. இப்போ சொன்னால் புரியாது. ஓகே, சரி, நான் இப்போ வந்து சால்வ் த அசைன்மெண்ட் ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்துக்கு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் நமக்கு ரோஸ் அண்ட் காலம்ஸு கொடுத்துருவாங்க. சரியா? காலம் வேல்யூஸ் ABCD, அதே மாதிரி ரோ வேல்யூஸு இந்த வேல்யூஸும் காலம் வேல்யூஸும் கொடுத்துருவாங்க. அதோட காஸ்ட் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அசைன்மெண்ட் ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ தான் நமக்கு இந்த ப்ராப்ளம் வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் வந்து நமக்கு எத்தனை ரோஸ் இருக்குது? 1 2 3 4 ரோஸ் இருக்குது. ஓகேவா? எத்தனை காலம்ஸ் இருக்குது? ABCD அப்படின்ட்டு 4 காலம்ஸ் இருக்குது. அப்போ 4 ரோஸ் அண்டு 4 காலம்ஸ் இருக்கிற ஒரு ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னவா இருக்குது? நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் பேலன்ஸ்ட் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கிவன் ப்ராப்ளத்தில் இப்போ கொஸ்டினாக இது எழுதியிருக்கிறோம். கொஸ்டின் அப்படி எடுத்து எழுதியிருக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா subtract the minimum cost from the respective rows. ஸோ இப்போ நீ ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கோ. ஃபஸ்ட்டு ரோ உனக்கு எது? கேபிட்டல் I, அதாவது கேபிட்டல் 1 அப்படின்னு சொல்கிறது ஃபஸ்ட்டு ரோ. ஓகேவா? இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ரோ. இந்த ஃபஸ்ட்டு ரோவில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா மினிமம் வேல்யூ எதுன்னு பார்க்கணும். மினிமம் எது? ஃபஸ்ட் ரோவில் நமக்கு 5 வந்து மினிமமாக இருக்குது. ஓகேவா? நான் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 5ஆல் அந்த ரோ ஃபுல்லும் மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? 5ஆல் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு 5 மைனஸ் 5 என்னாயிரம்? 0 கிடைக்கும். ஓகே, செகண்டு 7 மைனஸ் 5 2, அப்புறம் 11 மைனஸ் 5 6, அப்புறம் 6 மைனஸ் 5 1. ஓகே, ஸோ இதே சேம் ப்ரொசீஜரில் நம்ம என்ன பண்ணணும்? அடுத்து எல்லா ரோஸுக்கும் இதே மாதிரி கண்டுபிடிக்கணும். செகண்ட் ரோவில் மினிமம் வேல்யூ எது? 5. ஸோ அந்த ரோ ஃபுல்லும் 5ஆல் மைனஸ் பண்ணிக்கணும். தேர்ட் ரோவில் மினிமம் வேல்யூ எது? 4ஆல் அந்த ரோ ஃபுல்லும் மைனஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அடுத்ததில் 3 வந்து மினிமம். ஸோ 3ஆல் எல்லாம் மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதே இந்த மாதிரி இந்த டேப்லோ காலத்தை எழுதிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா subtract the minimum cost from the respective columns. அந்த காலம்ஸு நம்ம விட்டுட்டோம். நீ என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து எழுதிக்கோ. நோட்டில் உனக்கு கொடுத்துருப்பேன், நீ வந்து எழுதிக்கோ. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும்னா காலத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும்? இது ABCD, இங்கே 1 2 3 4. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது நம்மளோட எழுதிக்க மேலே subtract the minimum cost from the respective columns. ஓகே, ஸோ இது A காலம், இது B காலம், இது C காலம், இது D காலம். ஓகே, ஸோ இங்கே கேபிட்டல் 1 2 3
இது 4. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரோஸில் வந்து மினிமம் எடுத்து சப்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கிற டேப்லெட் காலத்துலேருந்து தான் நம்ம என்ன பண்ணணும், மினிமம் பார்க்கணும். இப்போ காலத்துக்கு மினிமம் பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு காலத்தை நான் எடுத்துக்கிறேன் பாரு. ஃபஸ்ட்டு காலத்தில் மினிமம் என்னது 0. அப்போ நான் என்ன பண்ணணும், 0வால் அந்த காலம் ஃபுல்லும் மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு காலம் நமக்கு அதில் 0 தான் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு 0 தான் மினிமம் ஆனதுனால எதை வந்து நம்ம மைனஸ் பண்ணாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும், 0. அதே சேம் வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே 0, இங்கே 3, இங்கே வந்து 0, இது 7. ஓகே, அதுக்கு அடுத்ததுலேயும் பாரு மினிமம் 0. ஸோ அதே வேல்யூ தான் கிடைக்கும். 2, 0, 3, 1. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்ததில் பாரு தேர்ட் காலம் சி காலத்தில் மினிமம் வேல்யூ 4. ஓகேவா? ஸோ 4 இருக்கிறதுனால நான் 4ஆல் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், இது 2 கிடைக்கும், இது 0, இது வந்து 2, இது வந்து என்ன கிடைக்கும் 1. ஓகேவா? அதுக்கு அடுத்தது டி காலத்தில் மினிமம் 0. ஸோ நமக்கு 1, 1, 3, 0 தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இந்த இவ்வளோ வேல்யூஸை நமக்கு கிடைச்சாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், இப்போ draw the minimum possible number of vertical and horizontal lines so as to cover all the zeros in the Gauss matrix. நான் இப்போ என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற zeros எல்லாம் நான் பார்க்கணும். இப்போ நான் அடுத்து அந்த டேப்லோ காலத்தில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் எடுத்து எழுதியிருக்கிறேன். எழுதிட்டு அதுக்கு பிறகு அதில் zeros வந்து நம்பர் ஆஃப் zeros எங்கெல்லாம் இருக்குன்னு நீ செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு எல்லா zeroஸும் கவர் ஆகிற மாதிரி நான் என்ன பண்ணணும், லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ லைன்ஸ் நான் வந்து ட்ரா பண்ணுறப்போ இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆகுது, இந்த இது லைன் போட்டோம் அப்படின்னா இந்த 0வும் இந்த 0வும் கவர் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம், அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு 0, 2 0 இருக்குது. சரியா? செகண்ட் ரோ. ஸோ நான் இங்கே ஒரு லைன் போட்டுக்கிட்டேன் அப்படின்னா இந்த 0வும் இந்த 0வும் கவர் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு எங்கே மட்டும்தான் இருக்குது, இங்கே மட்டும்தான் ஒரு 0 இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ அங்கே நான் வந்து 0வை கவர் பண்ணுறதுக்கு இங்கே வச்சு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா zeroஸும் கவர் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ கவர் ஆனதுக்கு பிறகு வந்து நான் என்ன பண்ணணும்னா ஹியர் நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஈக்குவல் டு எத்தனைன்னு பார்க்கணும். எத்தனை லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறோம், 3 லைன்ஸ் தான் ட்ரா பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் நம்மளோட மேட்ரிக்ஸோட ஆர்டரை பார்க்கணும். ஆர்டர் வந்து 4x4 மேட்ரிக்ஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ இது வந்து P ஈக்குவல் டு என்னாக இருக்கணும். ஓகே, ஸோ இல்லை அப்படின்னா P நாட் ஈக்குவல் டு என்ன இருந்துச்சுன்னா நான் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்கிற செலக்ட் த மினிமம் காஸ்ட் ஃப்ரம் த அன்கவர்டு எலமெண்ட்ஸ். அன்கவர்டு எலமெண்ட்ஸ் அப்படின்னா நான் ட்ரா பண்ணுறப்போ எந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் கவர் ஆகலையோ அதெல்லாம் அன்கவர்டு எலமெண்ட்ஸ். ஸோ நமக்கு கவர் ஆகாதது அன்கவர்டு எலமெண்ட்ஸ் எதெல்லாம்னா இந்த 2, இந்த 2, இந்த 1, இந்த 3, 2, இந்த 3, இவ்வளோ தான் நம்மளோட அன்கவர்டு எலமெண்ட்ஸ். நான் இந்த அன்கவர்டு எலமெண்ட்ஸில் மினிமம் வேல்யூ எதுன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ மினிமம் வேல்யூ வந்து எனக்கு எது, இந்த 1. நான் அதனால் இந்த 1ஐ வந்து சர்க்கிள் பண்ணுறேன். இந்த 1ஆல் நான் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த அன்கவர்டு எலமெண்ட்ஸை மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ இது என்ன ஆகிடும், 2 - 1, இது 1 ஆகிடும். இது 2 - 1 1 ஆகிடும். இந்த 3 - 1 2 ஆகிடும். இது 1, இது வந்து 2. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கவர்டு எலமெண்ட்ஸில் வந்து எங்கே எல்லாம் லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். சரியா? இன்டர்செக்ட் ஆகிற எலமெண்ட்ஸில் வந்து நான் இந்த மினிமம் வேல்யூ நம்ம சர்க்கிள் பண்ணியிருக்கிறோம்ல இந்த 1ஆல் ஆட் பண்ணிக்கணும். அப்போ எங்கே எல்லாம் நமக்கு இந்த லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகுதுன்னா இந்த பிளேஸில் இன்டர்செக்ட் ஆகுது. கரெக்டாக? அப்புறம் இந்த பிளேஸில் இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ இந்த 2 எலமெண்ட்டை மட்டும் நான் என்ன பண்ணணும், 1ஆல் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்போ இந்த 3ன்னு சொல்கிறது 4ஆக மாறிடும். இந்த 7 உள்ளது 8ஆக மாறிடும். ஓகேவா? ஸோ இப்போ பாரு அடுத்த காலம் நான் அப்படி தான் போட்டிருப்பேன். இப்போ எத்தனையாக இருக்குது, செலக்ட் த மினிமம் காஸ்ட் ஃப்ரம் த அன்கவர்டு எலமெண்ட்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1.
ஓகேவா, அந்த எலமெண்ட்டை என்ன பண்ண அன்கவர்டு எலமெண்ட்ஸில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அன்கவர்டு எலமெண்ட்ஸ் ஆட் 1 to subtract 1 from the uncovered elements and 1 to the intersection of vertical and horizontal lines and the remaining elements are same கொடுத்துட்டேன். சரியா? ஸோ இப்போ இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, இதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்க. இது வந்து 8, சரியா? இது 7 கிடையாது, இது 8 ஆட் பண்ணிப்போம், நம்ம 8 தான் கிடைக்கும். இப்போ என்ன செய்யணும், திரும்பவும் ஹியர் நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஈக்குவல் டு எத்தனைன்னு பார்க்கணும். இப்போ நான் திரும்ப என்ன பண்ணணும், ட்ரா பண்ணணும். எல்லா ஜீரோஸும் கவர் ஆகிற மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணுறது பென்சிலில் வந்து நீ டாட்டட் லைன்ஸில் இது பண்ணிக்கோ, சரியா? அப்போ தான் உனக்கு நீ ட்ரா பண்ணுற அப்படின்னு தெரியும். ஆல்ரெடி லைன்ஸ் இருக்கிறதுனால டாட்டட் லைன்ஸில் மென்ஷன் பண்ணிக்கோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்லா ஜீரோஸும் கவர் ஆகிற மாதிரி லைன்ஸ் போடு. அப்புறம் இந்த லைன் போட்டேன் அப்படின்னா இந்த ஜீரோஸ் எல்லாம் கவர் ஆகிடும். இந்த 2 ஜீரோவும் இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும், ஓகேவா? அப்புறம் இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணேன் அப்படின்னா இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கவர் ஆகிடுச்சு. அப்புறம் இங்கே ஒரு லைன் போட்டுக்கிட்டேன்னா இந்த ஜீரோவும் கவர் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வேறு எங்கேயும் ஜீரோ கிடையாது. அப்போ மினிமம் பாசிபிள் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து நம்ம வரையணும். வரைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா ஜீரோஸும் கவர் ஆகணும். ஓகேவா? ஸோ இப்போ திரும்ப நம்ம செக் பண்ணணும். நம்பர் ஆஃப் லைன்ஸ் எத்தனை தான் இருக்குது, 3 தான் இருக்குது. ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 4 இருக்குது. P not equal to n. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப பண்ணணும். செலக்ட் எ மினிமம் காஸ்ட் ஃப்ரம் த அன்கவர்டு எலமெண்ட்ஸ். ஸோ இதில் அன்கவர்டு எலமெண்ட்ஸ் எதெல்லாம் இருக்குது? அன்கவர்டு எலமெண்ட்ஸ் வந்து எதெல்லாம், இந்த 1, ஒரு நிமிஷம், இந்த 1, இந்த 1, இந்த 1, இந்த 2, இந்த 1, இந்த 1, இந்த 1. ஓகே, இவ்வளவு அன்கவர்டு எலமெண்ட்ஸ். இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் நான் திரும்ப என்ன செய்யணும், இவ்வளோ இதுலேயே மினிமம் பார்க்கணும். மினிமம் என்னவா இருக்குது, 1 இருக்குது, சரியா? ஸோ இந்த 1ஆல் நான் என்ன செய்யணும், மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் மைனஸ் பண்ணிக்கணும். அன்கவர்டு எலமெண்ட்ஸ் எல்லாம் மைனஸ் பண்ணிக்கணும். எங்கெல்லாம் இன்டர்செக்ட் ஆகுதோ 2 லைன்ஸ், ஹரிசாண்டல் லைன்ஸு வெர்டிக்கல் லைனும் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த எலமெண்ட்டில் நான் அந்த 1ஆல் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ எங்கெல்லாம் இன்டர்செக்ட் ஆகுது, இந்த இடம் இன்டர்செக்ட் ஆகுது, இங்கே வந்து இன்டர்செக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திரும்பவும் அதே மாதிரி அப்போ லைன்ஸு ட்ரா பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ லைன்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணுறப்போ நமக்கு எல்லா ஜீரோஸும் கவர் ஆகணும். அப்போ இது ஒரு லைன் இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா இந்த ஜீரோஸ் கவர் ஆகிடுச்சு 4. அப்புறம் திரும்ப என்ன பண்ணிக்கலாம், இங்கே ஒரு லைன் வரைஞ்சினேன், இந்த ஜீரோஸ் எல்லாம் கவர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே இந்த 0 இருக்குது, அதை கவர் ஆகணும்னா நமக்கு என்ன பண்ணிக்கலாம், இப்படி ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போது இந்த 0வும் கவர் ஆகிடுச்சு. அப்புறம் இன்னும் ஒரு 0, இங்கே ஒரு 0 இருக்குது. ஓகேவா? எந்த 0, இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். அப்புறம் இந்த லைனை எடுத்துக்கிட்டு இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோ லைன்ஸும் மினிமம் எவ்வளோ லைன்ஸால் அது எல்லா ஜீரோஸையும் கவர் ஆக முடியும்னு பார்க்கணும். ஓகேவா? பாரு, இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம், இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம், இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம், இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். இதை தவிர குறைவாக நமக்கு பண்ணால் எல்லா ஜீரோஸும் கவர் ஆகாது. ஓகேவா? ஸோ 3 வந்து வரைய முடியுமான்னு செக் பண்ணு. வரைய முடிஞ்சிச்சோன்னா திரும்ப பண்ணணும். சரியா? ஸோ இப்போ நமக்கு 3னால் எல்லா ஜீரோஸும் கவர் ஆகாது. நீ தான் வெரிஃபை பண்ணி பார்க்கணும். வேறு 3 லைன்ஸ் போட்டு ஒன்றால் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஓகே, ஹியர் நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஈக்குவல் டு 4, ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 4, ஹியர் P ஈக்குவல் டு n. we reached an optimum table. எப்போ வந்து 2 ஈக்குவலாக இருக்கும் அப்போ நமக்கு ஆப்டிமம் டேபிள் ரீச் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன ஃபைனல் டேபிள் எடுத்து எழுதிக்கணும். ஃபைனல் டேபிளில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எங்கெல்லாம் ஜீரோஸ் இருக்கோ எல்லா ஜீரோஸை மட்டும் எடுத்து எழுதிக்கிறேன். ஓகேவா? ஜீரோஸை எடுத்து எழுதிட்டு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஒரு மெஷினுக்கு ஒரு ஜாபு தான், அதை தவிர அதர் தான் எந்த ஜாபும் இருக்கக்கூடாது. இப்போ எனக்கு 1ன்னு சொல்கிற மெஷினில் எத்தனை ஜீரோஸ் இருக்குது, 1 2 3 4 ஜீரோஸ் இருக்குன்னா அங்கே 4 ஜாப்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? நான் எனக்கு எத்தனை ஜாப் தான் இருக்கணும், 1 மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த நம்பரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது வந்து நான் செலக்ட் பண்ணுற
இந்த ஜாப்பு. அப்போ அதுக்கு கீழே அல்டர்னேட்டாக என்னது இருக்கோ அதை நான் வந்து க்ராஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ஜாபு வந்து பார்க்கணும் எதை வந்து சர்க்கிள் பண்ணலாம். அப்போ நான் இப்போ தேர்டில் வந்து இதை சர்க்கிள் பண்ணிக்கலாம். இதை ஏன்னா க்ராஸ் பண்ணியாச்சுல்ல, ஸோ இதை வந்து சர்க்கிள் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணணும், அதுக்கு அடுத்தது நான் சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் இப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு இதில் இதை சர்க்கிள் பண்ணேன்னா இது மூணும் க்ராஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, ஸோ அப்போ நான் அடுத்தது என்ன பண்ணிக்கலாம், இதை க்ராஸ் பண்ணிவிட்டேன். டியில் வந்து இப்போ இதை சர்க்கிள் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்போ இதை சர்க்கிள் பண்ணிட்டேன்னா இதுக்கு இந்த பக்கம் இருக்க ரெண்டையும் க்ராஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்போ இதில் வந்து இந்த ரெண்டும் க்ராஸ் ஆகிட்டு பியில், ஸோ இதை வந்து சர்க்கிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ அதுக்கு பிறகு இதை சர்க்கிள் பண்ணிட்டோன்னா இந்த டேர்மை சியில் உள்ளதை க்ராஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சியில் வந்து இதை சர்க்கிள் பண்ணிக்கலாம். ஓகேவா, பார்த்து போடணும். ஒன்றை செலக்ட் பண்ணால் அதுக்கு நேரம் கீழே இருக்கிறத க்ராஸ் பண்ணிக்கோ, எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் க்ராஸ் பண்ணிக்கோ. அதே மாதிரி இப்போ நான் ஃபஸ்ட்டில் வந்து ஏல செலக்ட் பண்ணப்போ ஒரு நிமிஷம், இப்போ ஏல நான் இதை செலக்ட் பண்ணப்போ நான் என்ன பண்ணாங்க, கீழே இருக்கிறத க்ராஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக, அப்போ அதுக்கு ஈக்குவலண்டாக இதையும் நான் க்ராஸ் பண்ணிக்கணும் எப்போவுமே. சரியா, அதுக்கப்புறம் பார்க்கணும் எதுக்கு வந்து இப்போ தேர்டை நான் செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா இங்கே ஆல்ரெடி ஒன்று க்ராஸ் ஆகிட்டு, ஸோ இதை சர்க்கிள் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், டியை செலக்ட் பண்ணிக்கோ. டியில் வந்து இது ஃபஸ்ட் ஒன் க்ராஸ் ஆகிட்டு, ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணால் இதுக்கு அல்டர்னேட் வந்து எல்லாமே க்ராஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ அதுக்கப்புறம் அப்போ என்ன ஆகிடும், மெஷின் 1க்கு ஆகிடுச்சு, மெஷின் 2ல் அப்போ இது ரெண்டும் க்ராஸ் ஆகிட்டு. ஓகேவா, இதுவும் க்ராஸ் ஆகிட்டு, ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கலாம், இதை வந்து க்ராஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜரில் பண்ணணும். ஃபைனல் டேபிள். அப்போ இந்த அசைன்மெண்ட் இஸ் 1க்கு வந்து ஏ, 2க்கு வந்து எது பி, 3க்கு வந்து சி, 4க்கு வந்து டி. அதுதான் நான் இப்படி எழுதியிருக்கேன். த அசைன்மெண்ட் இஸ் 1 இம்ப்ளைஸ் ஏ, 2க்கு பி, 3க்கு சி அண்ட் 4க்கு டி. இந்த அசைன்மெண்ட் காஸ்ட் எப்படி எழுதணும்னா, உன்னோட கிவன் டேபிளில் இந்த சர்க்கிள் பண்ணியிருக்கிறதுல எல்லாம் என்ன வேல்யூஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஏக்கு இந்த சர்க்கிள் பண்ணியிருக்கிற வேல்யூ 5. ஓகேவா, அப்புறம் பிக்கு வந்து நான் சர்க்கிள் பண்ணியிருக்கிறதுல கிவன் டேபிளில் என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கணும் 5. அப்புறம் சிக்கு வந்து அதே மாதிரி சர்க்கிள் பண்ணியிருக்கிற வேல்யூஸுக்கு 10. டிக்கு வந்து சர்க்கிள் பண்ணியிருக்கிறது கிவன் டேபிளில் 3. இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர், த அசைன்மெண்ட் காஸ்ட். ஓகேவா, ஈஸியாக இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி தான் எல்லா ப்ராப்ளமும் பண்ணணும். இப்போ செகண்ட் ப்ராப்ளம் பாரு, சால்வ் த அசைன்மெண்ட் ப்ராப்ளம். கொஸ்டின்ஸ் கொடுத்துருவாங்க, இதே மாதிரி கொடுத்துருவாங்க. நீ நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இருந்துச்சுன்னா இப்போ இங்கே இந்த ப்ராப்ளத்தில் 4 rows அண்ட் 4 columns இருக்குது. ஸோ நமக்கு இது பேலன்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் நான் என்ன சொன்னேன், இந்த இதில் வந்து எல்லா ரோஸ்லேயும் என்ன செய்யணும், மினிமம் பார்க்கணும். இப்போ நான் இதில் சொல்யூஷனில் கிவன் டேபிள் எடுத்து எழுதியிருக்கேன், இது கிவன் டேபிள். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்ட்ராக்ட் த மினிமம் காஸ்ட் ஃப்ரம் த ரெஸ்பெக்டிவ் ரோஸ். எந்தெந்த ரோஸ் இருக்கோ எல்லாத்துலேயும் மினிமம் பார்க்கணும், மினிமம் பார்த்து சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் சப்ஸ்ட்ராக்ட் த மினிமம் காஸ்ட் ஃப்ரம் த ரெஸ்பெக்டிவ் காலம்ஸ். காலத்தில் மினிமம் பார்க்கணும். இப்போ இந்த காலத்தை பார்த்தீங்கன்னா 0 தான் மினிமம், ஸோ வந்து அதே காலம் தான் வரும். அடுத்ததுலேயும் 0 தான் மினிமம், அதே தான் வரும். அடுத்ததில் 1 வந்து மினிமம். கரெக்டாக 1ஆல் மைனஸ் பண்ணால் இது 7, இது 14, இது 0, இது 3. அடுத்ததில் 0 தான் மினிமம், ஸோ அதே தான் வரும். ஓகேவா, இப்போ ரோவுக்கு மினிமம் கண்டுபிடிச்சி சப்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு, காலத்துக்கு மினிமம் கண்டுபிடிச்சி சப்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம என்ன செய்யணும், ட்ரா த மினிமம் பாசிபிள் நம்பர் ஆஃப் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் லைன்ஸ் as to cover all the zeros in the cast matrix. ஸோ அப்போ நான் இப்போ எல்லா ஜீரோஸும் கவர் ஆகிற மாதிரி நான் பண்ணணும். அப்போ நான் இங்கே ஒரு ட்ரா பண்ணிட்டேன் அப்படின்னா இது வந்து கவர் ஆகிடுச்சு, இந்த ஜீரோ, இந்த ஜீரோவும், இந்த ஜீரோவும். அப்புறம் இங்கே நான் லைன் ட்ரா பண்ணேன்னா இந்த ஜீரோ கவர் ஆகிடுச்சு. அப்புறம் இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணேன்னா இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கவர் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு ஜீரோ இருக்குது, ஸோ இங்கே நான் லைன் ட்ரா பண்ணுறேன். ஓகேவா, இதை விடவும் குறைவாக நமக்கு வரைய முடியாது. வரைய முடியும் அப்படின்னா நீ ட்ரை பண்ணி பார்க்கணும். சரியா, வரைய முடியலைன்னா நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும்.
ஓகேவா. ஸோ இதை விட நமக்கு 4 கொடுத்தா தான் நமக்கு எல்லா ஜீரோஸும் கவர் ஆகும். ஓகே, ஹியர் நம்பர் ஆஃப் லைன்ஸ் p equal to 4, ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் equal to 4, ஹியர் p equal to n. ஸோ we reached the optimum டேபிள். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண மாதிரி ஃபைனல் டேபிள் எடுத்து எழுதிக்கணும். ஃபைனல் டேபிளில் வந்து எங்கெல்லாம் ஜீரோஸ் இருக்கோ அதை மட்டும் நம்ம ப்ரீவியஸ் இந்த டேபிளில் எங்கெல்லாம் ஜீரோஸ் இருக்கோ அதை மட்டும் இங்கே எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா. ஸோ எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஏ மெஷினுக்கு ஒரே ஒரு 0 தான் இருக்குது. ஸோ நான் அதை சர்க்கிள் பண்ணிட்டேன். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஏதாச்சும் ஜீரோஸ் இருந்துச்சுன்னா அதை க்ராஸ் பண்ணிக்கணும். தேர் இஸ் நோ ஜீரோஸ். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு அடுத்ததப்போ சியில் வந்து டியில் அதே மாதிரி பாரு, டியில் வந்து அடுத்தது இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. நமக்கு ஒன்றே தான் இருக்குது. ஸோ இதை நான் சர்க்கிள் பண்ணியாச்சு டி ரோவில். ஓகேவா. ஏ ரோவில் ஒரு 0 தான் இருக்குது, அதை சர்க்கிள் பண்ணியிருக்கிறேன். டியில் வந்து ஒரு 0 தான் இருக்குது, அதை சர்க்கிள் பண்ணியாச்சு. ஸோ அப்போ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற பியில் இருக்கிறத நான் க்ராஸ் பண்ணியாச்சு. அப்போ பியை க்ராஸ் பண்ணிட்டேன்னா அதுக்குள்ள திரும்ப ஒரே ஒரு 0 தான் இருக்குது, அதை நான் சர்க்கிள் பண்ணியாச்சு. அப்போ அதுக்கு கீழே ஈக்குவலண்ட்டாக இருக்கிறத நான் க்ராஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ இப்போ சியில் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒன்று தான் இருக்குது, அதை சர்க்கிள் பண்ணுறேன். இப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிச்சு. சரியா. இப்போ வந்து 1க்கு வந்து என்னது, 1 இம்ப்ளைஸ் டி. ஓகேவா. 1க்கு டி, 2க்கு வந்து என்ன இருக்குது ஏ. ஓகேவா. 3க்கு வந்து சி, 4க்கு வந்து பி. ஓகேவா. நீ ஆர்டர் வைஸாக எடுத்து எழுதிக்கோ. குழப்பி எழுதியிருக்கிறேன், ஆர்டர் வைஸாக எடுத்து எழுதிக்கோ. அதாவது ஏ இம்ப்ளைஸ் 2, பி இம்ப்ளைஸ் 4, சி இம்ப்ளைஸ் 3, டி இம்ப்ளைஸ் 1 அப்படி எடுத்து எழுதிக்கோ. சரியா. ஃபார் த அசைன்மெண்ட் காஸ்ட் இஸ் உனக்கு கிவன் டேபிளில் இந்த இடத்துல என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை வந்து இதில் எடுத்து எழுதிக்கணும். இந்த இடத்துல என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை செகண்ட் எழுதிக்கோ. இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அதை தேர்ட் எழுதிக்கோ. இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அதை ஃபோர்த் எழுதிக்கோ. ஆட் பண்ணிக்கோ. தட் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம். சால்வ் த அசைன்மெண்ட் ப்ராப்ளம், ஃபைண்ட் த மேக்ஸிமம் ப்ராஃபிட். சொல்யூஷன் வந்து since Hungarian algorithm is mean for the general assignment problem of minimizing type. இது வந்து ஹங்கேரியன் மெத்தடில் பண்ணுறோம். சரியா. ஸோ வி கன்வெர்ட் த கிவன் ப்ராப்ளம் ஆஃப் மேக்ஸிமைசேஷன் டைப் இன்ட்டு மினிமைசேஷன் டைப் யூஸிங் மேக்ஸிமைஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் மினிமம் ஆஃப் மைனஸ் இசட். ஹென்ஸ் மல்டிப்ளை ஏ நெகட்டிவ் டு ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த காஸ் மேட்ரிக்ஸ். தேர்ஃபோர் தி நியூ அசைன்மெண்ட் டேபிள் இஸ் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் எதால் மைனஸ் பண்ணிக்கணும், மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். உனக்கு ஆல்ரெடி கொடுத்துருவாங்க. சரியா. ஹங்கேரியன் மெத்தடில் நீ பண்ணணும் அப்படின்ட்டு உனக்கு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நீ என்ன பண்ணணும், ஹங்கேரியன் மெத்தடில் வந்து பண்ணிக்கணும். ஓகேவா. ஸோ அப்போ கிவன் டேபிளில் உள்ள எல்லா வேல்யூஸையும் என்ன பண்ணணும், மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே பாரு, எல்லாத்துலேயும் மைனஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கிறோம். ஓகேவா. இப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸாக இருக்குது. ஸோ இட் இஸ் ஏ பேலன்ஸ்ட் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். அப்புறம் என்ன பண்ணணும்னா சப்ஸ்ட்ராக்ட் த மினிமம் காஸ்ட் ஃப்ரம் த ரெஸ்பெக்டிவ் ரோஸ். ரோஸில் மினிமம் பார்த்துக்கணும். ரோஸில் மினிமம் எது இருக்குது நமக்கு, -25. ஓகேவா. -25வால் எல்லா டேர்ம்ஸையும் நான் மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா. மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா -25வால் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், தட் இஸ் ஒரு நிமிஷம். -25ல் மினிமம் வேல்யூ நமக்கு எதாக இருக்கும், பெரிய நம்பர் தான். மைனஸில் -36, சாரி -36 தான் நமக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர். ஓகேவா. ஏன்னா மைனஸில் நமக்கு என்ன சொல்லுவோம், பெரிய நம்பராக தான் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர்னு சொல்லுவோம். அப்போ -36 தான் நமக்கு என்னது, ஸ்மாலஸ்ட் நம்பர். ஓகேவா. -36ஆல் இந்த -30 நான் மைனஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 6. அப்புறம் -36ஆல் இதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 11. அப்புறம் -33ஆல் பண்ணிட்டோன்னா 3. -35ன்னா தட் இஸ் 1. -36ஆல் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா. ஸோ இதே மாதிரி ரோக்கு எல்லாமே எது ஸ்மாலஸ்ட்டுன்னு பார்க்கணும், மைனஸ் பண்ணிக்கணும். செகண்ட் ரோவில் எது ஸ்மாலஸ்ட் வேல்யூ அங்கேயும் -36 தான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஓகேவா. அடுத்ததில் ஸ்மாலஸ்ட் வேல்யூ எது,
30 கரெக்டா? ஸோ அப்போ இப்படி ஒன்லேயே ஸ்மாலஸ்ட் வேல்யூ கண்டுபிடிச்சி ரோவில் மினிமம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி காலத்தில் மினிமம் கண்டுபிடிக்கணும், சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கும். அதுக்கு பிறகு இதே மாதிரி ட்ரா த மினிமம் பாசிபிள் நம்பர் ஆஃப் வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசாண்டல் லைன்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ உனக்கு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும். எல்லா ஜீரோஸும் கவர் பண்ணுற மாதிரி லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோ. இங்கே லைன், இந்த லைன், இந்த லைன், இந்த லைன், இந்த லைன் வந்தால் தான் எல்லா ஜீரோஸும் கவர் ஆகும். ஓகேவா? ஹியர் number of lines equal to 4, order of the matrix equal to 4, here p equal to n. So we reached the optimum table. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், அதே மாதிரி இந்த ப்ரீவியஸ் டேபிள்லேருந்து எல்லா ஜீரோஸையும் எடுத்து எழுதிக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஈக்குவலண்டாக இருக்கிறத எடுத்து எழுதிக்கணும். அப்புறம் வந்து த அசைன்மெண்ட் காஸ்ட் எழுதிக்கணும். அப்புறம் ஃபைனலாக எடுத்து எழுதுகிறப்போ மேக்ஸிமைஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மினிமம் ஆஃப் மைனஸ் இசட். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் 166 தட் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமைஸ் இசட் ஈக்குவல் டு ஃபைனல் ஆன்சர் இஸ் 166. இந்த ஹங்கேரியன் மெத்தடு கொடுத்தாங்க அப்படின்னா நீ ஜஸ்ட்டு மேக்ஸிமைஸ் இசட்டாக மினிமைஸ் இசட்டாக மாற்றிட்டு கடைசியில் ஃபைனலாக எடுத்து எழுதுகிறப்போ மேக்ஸிமைசேஷனில் எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா? இதுதான் நம்மளோட ப்ராப்ளம். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி அடுத்தது ஹங்கேரியன் மெத்தடில் உள்ள ப்ராப்ளம் தான். அதே மாதிரி என்ன பண்ணணும், மேக்ஸிமைஸ் இசட் ஈக்குவல் டு இது மட்டும்தான் சேஞ்சு, சரியாம்மா பண்ணிக்கணும். நியூ அசைன்மெண்ட் டேபிள் எழுதிக்கணும். நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அப்புறம் சப்ஸ்ட்ராக்ட் த மினிமம் காஸ்ட் ஃப்ரம் த ரெஸ்பெக்டிவ் ரோஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் காலம்ஸ் பண்ணிக்கணும். ட்ரா லைன்ஸ் பண்ணிக்கோ. ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. வி ரீச் த ஆப்டிமம் டேபிள். ஏன்னா நம்பர் ஆஃப் n ஈக்குவல் டு பியாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபைனல் டேபிள் எடுத்து எழுதிக்கோ. ஃபைனலாக எடுத்து எழுதுகிற நேரம் இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி தான் அடுத்த ப்ராப்ளமும் பாரு. நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் எழுதிக்கணும். ஆனால் இங்கே என்னென்னா இதில் வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து ஈக்குவலாக இல்லை. ஸோ அப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஒரு டம்மி காலம் வந்து கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு சப்ஸ்ட்ராக்ட் த மினிமம் காஸ்ட் ஃப்ரம் த ரெஸ்பெக்டிவ் ரோஸ் எழுதணும். அப்புறம் வந்து subtract the cost from the respective columns, minimum cost. ஓகேவா? அதுக்கப்புறம் ட்ரா லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கணும். ஈக்குவலாக இல்லை அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக நான் வந்து சொல்லி தந்திருக்கிறேன். என்ன பண்ணியிருக்கணும், சப்ஸ்ட்ராக்ட் 1 ஃப்ரம் த அன்கவர்டு எலமெண்ட்ஸ் அண்ட் 1 டு த இன்டர்செக்ஷன் ஆஃப் வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசாண்டல் லைன்ஸ் அண்ட் த ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆர் சேம். ஓகேவா? ஹென்ஸ் நியூ காஸ்ட் மேட்ரிக்ஸ் வந்து அடுத்தது எழுதிக்கணும். திரும்ப வந்து லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ உனக்கு லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறப்போ இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன், அப்புறம் இங்கே ஒன்லி 4 லைன்ஸ் தான் வருது. சரியா? அப்போ பி நாட் ஈக்குவல் டு என்ன இருக்குது. ஸோ திரும்பவும் சேம் ப்ரொசீஜரில் நம்ம பண்ணிக்கணும். சப்ஸ்ட்ராக்ட் 4 ஃப்ரம் த அன்கவர்டு எலமெண்ட்ஸ். 4ன்னா ஏன், அன்கவர்டு எலமெண்ட்ஸில் மினிமம் வேல்யூ வந்து 4 இருக்கும். சரியா? ஸோ அதால் மைனஸ் பண்ணிக்கும். அப்புறம் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல இந்த 4ஆல் ஆட் பண்ணிக்கும். மீதி இருக்கிறத நம்ம அப்படியே எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ எழுதிட்டு இப்போ வந்து நம்மளோட ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் பார்க்கணும், லைன்ஸும் பார்க்கணும். ரெண்டுமே சேமாக இல்லை அப்படின்னா திரும்ப பண்ணிக்கணும். சேமாக இருந்துச்சுன்னா திரும்ப பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரியா? ஸோ இப்போ வந்து கடைசியில் எடுத்து எழுதுகிற நேரம் இந்த எல்லா ஜீரோஸும் எடுத்து எழுதிக்கும். அப்புறம் நம்பர் ஆஃப் அசைன்மெண்ட் காஸ்ட் வந்து கண்டுபிடிச்சி எழுதிக்கணும். மேக்ஸிமம் இசட் வந்து என்னன்ட்டு எடுத்து எழுதிக்கணும். ஸோ ஹியர் த ஜாப் J1 இஸ் டிக்ளைன்டு. ஓகேவா? ஸோ ஜாப் J1க்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறோன்னா, நமக்கு ஏற்கனவே ஒரு ஜாபை வந்து என்ன பண்ணிட்டோம், எக்ஸ்ட்ரா டம்மி காலம் வந்து ஆட் பண்ணிட்டோம். சரியா? ஸோ வந்து இந்த மாதிரி எழுதிக்கிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு பிறகு 2 ஹோம்ஒர்க் கொடுத்துக்கிறேன். ஹோம்ஒர்க் வந்து ஆன்சர் கொடுத்துருக்குறேன், செஞ்சு பார்த்துக்கோ. ஓகேவா? 2 ப்ராப்ளம்ஸ் அசைன்மெண்ட்டில் ஒன்லி 2 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்குறேன். 3 ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? இந்த 3 ப்ராப்ளமும் ஹோம்ஒர்க்காக பண்ணிப்பார். ஆன்சர் இது வருதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் இதோட அசைன்மெண்ட்டில் உள்ள அந்த செக்ஷன் முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஹங்கேரியன் மெத்தடு பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு இதோட நோட்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவாம்மா? சரி, நல்லா படிச்சுக்கோ. ஓகே, தேங்க்யூ.